அண்ணாமலை மீது தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சிபிஎம் தலைவர் வாசுகி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன், எதற்கு? பாருங்க. மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு அது தஞ்சை மாவட்டத்துக்கான பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தபோது எல்லா சங் பரிவார அமைப்புகளும், பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ ஹிந்து பரிஷத், எல்லா அமைப்புகளுமே இதை ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றினாங்க. பிஜேபியினுடைய தேசிய அளவிலான ஒரு விசாரணை குழு வந்து போச்சு. அதே போல் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள், பேர் சுயேட்சையான அமைப்பு, ஆனால் மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். அவங்க வந்துட்டு போனாங்க. இப்படி பல விசாரணை நடந்து கடைசியாக சிபிஐ வேணும்னு கேட்டு மதுரை கிளையில் நீதிபதி சுவாமிநாதன், ஜிஆர் சுவாமிநாதன் அவர் சிபிஐக்கு உத்தரவிட்டு இப்போ சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கு. அந்த சார்ஜ் ஷீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரம், இத்தனை காலமாக பாஜகவும் அதனுடைய பரிவாரங்களும் மக்கள் மத்தியில் முன்வைத்து கொண்டிருந்த பொய்யான பிரச்சாரத்தை தகர்த்து இருக்கிறது அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லணும். மத மாற்றம் அப்படிங்கிறத அவங்க அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த விஷமத்தனமான பிரச்சாரத்தை கிறித்துவ பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக, கல்வி நிலையங்களுக்கு எதிராக, கிறித்துவ அமைப்புகளுக்கு எதிராக, கிறித்துவ சமூகத்திற்கு எதிராக அவங்க தொடர்ந்து பண்ணாங்க. இப்போ சிபிஐ சொல்லி இருக்கிறதுங்கிறதுல கூடுதல் முக்கியத்துவம் இருக்குது. அதனால் இப்போ சிபிஐயினுடைய சார்ஜ் ஷீட்டில் இந்த விஷயம் தகர்ந்து போன பிறகு இப்போ என்ன செய்வதுங்கிற கேள்வி வரும்போது சிபிஎம் சார்பாக 2 விஷயத்தை முன்வைக்கிறோம். ஒன்று, அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பொய்யான தகவலை வைத்து வதந்திகளை பரப்பி மக்கள் மத்தியிலே மத ரீதியான பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு டிமாண்ட். இரண்டாவதாக, நம்ம நாட்டில் சில சட்டங்கள் இருக்கு. வெறுப்பு அரசியலை பரப்புனா, அதே போல மக்கள் ஒற்றுமையை மதத்தின் பெயரால் சீர்குலைப்பதற்கான பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டால், கம்யூனல் டிஸ்ஹார்மனி, இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்கு. அந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தமிழக அரசு, அண்ணாமலை அவர்கள் உட்பட அன்றைக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம்.